ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பால்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த பால்ஸை வந்து தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த பால்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதனுடைய மூடியில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூடிக்கு மேலே அந்த பாலை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்யூட்டான ஒரு ஸ்டாண்டு கிடைக்குங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை இந்த பாலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடி கழட்டணும் இல்லைங்களா, அந்த இடத்துல ஃப்ளவர் ஷேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு க்யூட்டான குட்டி ஃப்ளவர் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துருந்தேன். அந்த பெயிண்ட்டை அழகாக கீழே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் எப்படி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் அன்னபூர்ணி மேடம்க்கு பர்த்டேங்க. இன்றைக்கி March 28 அவங்களுக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்டாண்டை நீங்கள் அழகாக வந்து பென்லாம் வைக்கிறதுக்கான பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஸ்பூன் ஸ்டாண்டாக இதை வந்து கிச்சனில் யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. பாருங்கள், உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பூன்ஸை இந்த மாதிரி இதுக்கு உள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 ஸ்பூன் வரலாம் தாராளமாக போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக க்யூட்டாக இருக்கவங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடைய மூடியை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அது கூடவே ஃபெவிகால் பாட்டில் வந்து ஃபெவிகால் தீர்ந்துருச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா, அந்த ஃபெவிகால் பாட்டிலையும் ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த ஃபெவிகால் பாட்டிலுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக வந்து ஒரு கிஃப்ட் ரேப்பரோ இல்லை ஓல்டு கிளாத்தை வந்து சூஸ் பண்ணி கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும்ன்றதுக்காக நான் ஒட்டி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டைட்டாக வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டியிருக்க மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணியே ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ரெமிராஜ், ராஜலக்ஷ்மி, சுஜாதா முரளி, சனா, ரூபி ராகுல், ஜெய்ஷு சுஜி, கனகவல்லி சோலை ஆனந்தன், லக்ஷ்மி, மல்லிகா, மங்கை, சத்யா கண்ணன், பிரியா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து ஓல்டு கிளாத்தை ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கு மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடி இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனில் வந்து கலர் டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம அந்த ஃபெவிகால் பாட்டிலை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அடுத்தது இதனுடைய பாட்டமில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூடிக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பேங்கிள் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேஸ்ட்டாக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான பேங்கிள் ஸ்டாண்ட் சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பேங்கிள்ஸை அழகாக இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 டசன் பேங்கிள்ஸ் வரை இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பேங்கிள் ஸ்டாண்ட் ரெடி பண்ணி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் போகிற பிள்ளைங்களா இருக்கட்டும், டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி சீப்பில் இருக்கக்கூடிய அழுக்கை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. நம்ம வீட்டில் காலியாக தீந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குப்பையில் தூக்கி போடக்கூடிய கோல்கேட் டியூபை இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி தண்ணியில் வந்து அதில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக தனியாக நம்ம பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம தீந்து போனால் அந்த கோல்கேட் டியூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பேஸ்ட் மட்டுமே போதுங்க. இதுக்கு நம்ம நிறைய சீப்பை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சீப்பை க்ளீன் பண்ணுறதுக்காக தனியாக நீங்கள் சோப்போ துணி பவுடரோ போட்டு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கோல்கேட் பேஸ்ட்டை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. நான் அந்த பேஸ்ட் டியூப்பில் இருக்கக்கூடிய 2 போர்ஷனை மட்டும் கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதில் நம்ம அந்த சீப்பை வந்து போட்டு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அழகாக வந்து நம்ம டூத் ப்ரஷ் இருக்கும் இல்லைங்களா, பழைய யூஸ் பண்ணாத டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகிடும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்படாமல் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேஸ்ட்டும் இந்த ப்ரஷ்ஷும் இருந்தால் போதும். இந்த பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பற்களை மட்டும் இல்லைங்க, சீப்பில் இருக்கக்கூடிய பற்களை கூட க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் வந்து ஒரு 10 நிமிஷம் காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா சீப்பில் இருக்கக்கூடிய அழுக்கும் க்ளீன் ஆகிடும். சீப்பில் மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த கிருமிகளும் வந்து பார்த்திங்கன்னா செத்துருவாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் சஞ்சு க்ரியேட்டிவ் கார்னர் சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் பேஜுக்கு உள்ளே போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட வீடியோஸை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸை மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. நார்மல் வாட்டரில் எப்பவும் போல் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு நீங்கள் வெயிலில் வந்து ஒரு 10 நிமிஷம் காய வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே இல்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. எப்போல்லாம் உங்களுக்கு பேஸ்ட் வந்து தீர்ந்து போதோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி சீப்பை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி பழைய பேண்ட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரெடிமேட் பேண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த பட்டன்ஸ் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா தான் இந்த டிப்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், எக்ஸ்ட்ராஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி வைக்கிறனோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கிளாத்தை. இப்போ நம்ம ஒரு கால் பகுதி தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொரு கால் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் இந்த மாதிரி லேஸ் இருக்கு இல்லைங்களா, அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லேஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை அதே மாதிரி இருக்கிற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி ஹாட் க்ளூகன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெவிகால் கூட அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். சூப்பராக ஒட்டிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு லேஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த லேஸை வந்து அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான க்யூட்டான பர்ஸ் வந்து கிடச்சிரும். இந்த பர்ஸில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நம்ம எப்பவும் போல் கேஷும் இதில் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஹெட்செட்டும் இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான பொருட்களை இதில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப சேஃபாகவும் இருக்குங்க. பாருங்கள், பட்டன்ஸ் இருக்கிறதால உள்ள கேஷை வச்சுட்டு அந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கேஷ் வந்து கீழே விழாமல் இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ பட்டன்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த பர்ஸை கையில் எடுத்துகிட்டு போகும்போது கையில் வச்சுக்கிறதுக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால, ரொம்ப சின்னதாகவும் இருக்கிறதால நம்ம கைக்குள்ளே வந்து அடக்கி வச்சுக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக வேண்டான்னு வச்சுருக்கக்கூடிய பழைய பேண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பர்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த பர்ஸை வந்து நம்ம இன்னொரு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஹெட்செட் இருக்கு இல்லைங்களா, நம்ம பேக்கில் ஹெட்செட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு வச்சுருவோம் ஹேண்ட் பேக்கில். ஸோ நம்மளுக்கு தேவைப்படும் பொழுது எடுத்தோம் அப்படின்னா அந்த ஹெட்செட்டோடு சேர்ந்து எல்லா பொருட்களும் கலைஞ்சிரும். எடுக்கிறதுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இந்த மாதிரி குட்டியாக ஒரு பர்ஸ் ரெடி பண்ணி அதுக்குள்ளே ஹெட்செட்டை போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சு யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே சேஃபாக இருக்கும். அந்த ஹெட்செட்லேயும் எந்த டஸ்ட்டும் படியாது. அதே நேரத்தில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஹெட்செட்டை இந்த மாதிரி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால மற்ற பொருட்களும் டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படியே இருக்குங்க பேக்கில். பாருங்கள் எந்த அளவுக்கு சேஃபாக நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் ஃபங்க்ஷன்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி குங்குமம் மஞ்சள் வச்சு இந்த வெத்தலையை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணவும் மாட்டோம், அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஸோ அதை வந்து சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சைடில் குங்குமமும் இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சளை எடுத்துகிட்டு பொட்டும் வந்து போட்டு வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து விபூதி இல்லை சந்தனம் வைப்பீங்க அப்படின்னா அந்த சந்தனத்தையும் விபூதியையும் இதில் ஒரு சைடில் போட்டுக்கோங்க, இன்னொரு சைடில் பொட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஹேண்ட் பேக்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எமர்ஜென்சிக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஸ்கூல் போகும்போதாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் போகும்போதாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், அவசரத்தில் கிளம்பி போகும்பொழுது சம்டைம்ஸ் வந்து பொட்டு வைக்க மறந்துடுவாங்க.
இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம பேக்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.